ஒன்னே பேசாதீங்க. கட்ட வண்டியா ஊசி குழமையா அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப காடு போடலாம் காலம் பறக்குதா இந்த காலம் கல்வி காலம் கட்ட வண்டியா ஊசி குழமையா அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப காலம் பறக்குதா இந்த காலம் அண்ணே கல்வி காலம் கோவில கண்டு ஒரு கோவில கண்டு கும்பிடு போட்டது அந்த காலம் அண்ணே அந்த காலம் நாங்க பூஜா காலம் தொட்டுக்கு வர்றா இந்த காலம் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப வேற உடைய ஸ்டிக்கர் பட்டா இந்த காலம் ஒரு மாமியார் கண்டு மருமகம் வந்தது அந்த காலம் அண்ணே அந்த காலம் இப்ப மாமியார் பார்த்தா பேசாதீங்க. சபானக்கா காது கொய்யின்னு இருந்தா அடிச்ச விசில் நேரம் எங்க கேட்டுருக்கு தெரியுமா? எங்க பாண்டிச்சேரி இல்ல பெண்ணாத்தூர் கேட்டிருக்கோம். அம்மா தூரத்துல ஆமா தூரம் வந்து நில்லு தம்பி. பால் பாட்டா போட்டு போட்டோம் என்னாட்டுக்கு போனா விளங்கக்கூடிய இது என்ன ஊரா? இது என்ன ஊரா? புண்ணாக்கு ஓ இதாண்டா திருவண்ணாமலை மாவட்டம். அது தெரியாதா தம்பி? திருவண்ணாமலை மாநகராட்சி. ஆமா தம்பி, இங்க ஆட்டாட வந்துறாங்க பாரு.
சாதாரண ஆள் கிடையாது. ஆட்டம் ஆடுற வந்தவங்களும் சரி, ஆட்டம் பார்க்க வந்தவங்களும் சரி, நாடக வித்துவான்கள். யாரு? நாடக வித்துவான் மட்டும் தான் வந்துக்கிறாங்க. இங்க ஆட திறந்தா மனசுல ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அச்சம், நானா, பைப்பு, ஓஸ் பைப்பு, பெண்டு, நான் எல்லாம் இருக்கணும்ன்றா. ஒரு சரியான ஆளாகிறான்டா. அச்சம், மனம், ஞானம், பகிர்ப்பு. பைப்பு, பயிர் எடுத்துருவாங்க. தம்பி அங்கிருந்து கடையில அரிசி படம் கோயில் மரத்து வலையில பச்சாங்க தலைவா முன்னாடி சொல்லல வந்து விட்டேன் பெருத்த நாட கடையில பால்வாட்டா ஒரு பாட்டி விட்டாங்க மலையில காக்கி அது கொஞ்சம் வயசு போட்டு அவங்க பாட்டி தலை பஞ்சு பஞ்சில விட்ட யா குஞ்சு கோழி குஞ்சு விற்க போட செஞ்சு கோழி குஞ்சு யாரை பார்த்தா காலை பார்த்தா ஓய் குஞ்சு விற்க போட செஞ்சு அப்புறம் கஞ்சி வந்திருக்க படம் உனக்கு இருந்தா கீழே போயிட்டு பாக்கலாம். நாடக ஆடுவதை கோடையில் இன்று ஆடுவது திருவண்ணாமலை மாநகராட்சி மேடையில் ஒரு முட்டை உரம் போட்டு குடிச்சாடி நேற்று பேர் அச்சு பச்சு ஓடையில் என் மேல எந்த கம்ப்ளைண்ட் கை வைக்கிறானோ போய் விரிஞ்சு போற பாடையில கையில வைக்க மாட்டாங்க. கை வைக்க மாட்டேன். என் மேல ஒரு பை ஜாதி படுதா படுவோம். கை வைக்க மாட்டா உன்னால கை படுறதா கேட்கணும். தம்பி பால்வாட்டா என்ன கேட்க போறேன். அண்ணே நான் பெரிய திறமைச்சாலு. எங்க அப்பா ஒரு பெருச்சாலு. எங்க அம்மா ஒரு பௌத்தலி. ஆமா ஊரை கேக்குறா நோட் பண்ணிக்கோ. திருவண்ணாமலை நாடு மல்றுபட்ட ரோடு கண்ணமர காடு தச்சமட்டி மேடு 3ஆம் நம்பர் வார்டு சின்ன கல்லப்படி வீடு பூங்கொட்டிகள பாடு ரொம்ப பாடுற படிச்சு பெரிய வேலை செய்யற எங்க தெரியுமா? இதே திருவண்ணாமலை தான். அதோட பெரிய வேலை அதோட பெரிய வேலை அதோட பெரிய வேலை அதோட பெரிய வேலை என்ன வேலை? அதோட பெரிய வேலை அதோட பெரிய வேலை அதோட பெருசு அதோட பெரிய வேலை. இந்த திருவண்ணாமலை ஓட்டல மாவாட்டிங்கிற அது ஆடுறது அந்த கஷ்டம் தெரியும். நானே பொட்டாட்டி ஆட்டிக்கிறேன். பொட்டாட்டிக்கு மேல 2 அடிக்க 1 தப்பா நினைக்கிறா. எனக்கு பேரு ஆட்ட வேலை மட்டும்தான். இப்படி ஆட்ட வேலை மட்டும்தான். அகல 21 ரூபாய் சம்பளம். நான் மாவு ஆட்டு வந்தேன். என் பொட்டாட்டி கை கிளீன் பண்ற வேலை 22 ரூபாய் சம்பளம். பால் வாட்டா குழந்தை ஆகக்கூடாது. என் மனசு தாங்காது. அது மீறி அஞ்சா கீ போட்டு மேலே ஏறி உட்காரு. அப்படியே எல்லாம் முளக்கா பைத்து வாயில வை. அப்படியே எல்லாம் ஒரு போடுற வாயில விட்டு பட்டா எதுக்காக பட்டா ஜனக்கூட்டத்தை பத்தியா தம்பி? இது மாதிரி ஜனக்கூட்டா மாசத்துல ஒரு முறை தான் பார்க்க முடியும். சித்ரா பௌர்ணமிக்கு பத்தியா? சித்ரா பௌர்ணமி தெரியல, மாசத்துல ஒரு மேல பௌர்ணமி வரும். அப்பதான் கடல் போல கூட்டம். எதுக்கால பட்டா ஏறமா ஜனக்கூட்டமாக இந்த குறும்பர் படத்துல ஆடலாம் பாடலாம் ஒயிலாட்டமா பாட்டு கச்சேரியா டிஸ்கோவா டான்ஸா குக்கி வித் கோமாளியா சூப்பர் பிங்கரா இல்ல பிக் பாஸா? ஓ சொன்ன மாதிரி இருக்கீங்களா? ஆமா அடி கடைகாலிதான். ஓ அடி தெருக்கூத்து கலை ஆயக்கலை 64 சிறந்த கலை தெருக்கூத்து கலை. அதுதான் சொல்லிக்கிறாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். என்ன சொன்னாரு? வேர்ல்ட் இஸ் எ டிராமா PRR ஆக்டர்ஸ். இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடையா? ஏமா பேசுறவள வச்சு கூடாது. மோசமான ஆளே வலாம் சொல்றா ஜனம் விட்டாக்குது. பாதத்திற்கு கல்யாணம் வர கல்யாணி பாலகா என் பாதம் மாலை பாதம் மாலை
சுவாமி என்னுடைய பாதாரம் இந்த கமலை ஆதாரமாக சேர்ந்து ஆமா என்னென்றைக்கும் நீண்ட ஆயுளை பெற்று நல்ல முறையாக இருப்பாய். ஆனால் சுவாமி எனக்கு இருந்து வர வேண்டாம். என்ன வரும்? முன்னாடி வரோம் ஐயா. நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்திலே எந்தவித குறையில்லாமல் தடுத்து தரியா அப்படியே நடத்தி தருகின்றேன். அது மட்டும் இல்லாமல் வந்துடுறாங்க பத்தியா எவ்வளவு எத்தனையோ ஊர்ல திருவண்ணாமலை மாவட்டம்ல இங்க எங்க அது பேர் அது மும்பை மராட்டிய மாநிலத்திலிருந்து பழப்புக்காக அங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நாங்க போற ஒரு 3 நாள் தான் தங்குறோம். அந்த 3 நாள்ல போதும் அந்த கஷ்டம் என்னால முடியல. அப்பேற்பட்ட கஷ்டத்தையா மனசுல தாங்காம மக்கள் சிரிப்போட வாழ்ந்து வராங்க பாரு. அந்த ஊர் பொதுமக்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களை எல்லாரையும் கட்டி காப்பாத்துறீங்க ஒரு குறை இல்லாம. அப்படியே கட்டி காப்பாற்றுகிறேன். அப்படி ஆகட்டுங்க. அதற்கும் குறைவில்லை. ஆமா சாமி வேற இன்னொரு வர வேண்டாம். என்ன வரும்? என்ன வர கேக்குறா? நாங்க நடத்தக்கூடிய நடக்கத்தை குறை இல்லாம காப்பாத்துறோம். அது மட்டும் இல்லாம வாகனங்கள் பத்தா வெச்சரி வாகனம் அது சும்மா இருக்க மாட்டேங்குது. இந்த வரப்புக்குள்ள ஓட்ட போட்டு இந்த கொள்ள என் பங்காளி கொள்ளைக்கு போகுது. பங்காளி கொள்ளை மத்த கொள்ளைக்கு போகுது. அதனால அந்த எலி சுத்தமா இருக்கு. அடே துஷ்டா, என்னிடம் இவ்வளவு நேரம் அகடவகடமாக பார்த்து ஆடி நின்றான். ஆமா இன்று இரவு பரிவந்தா நீ அகடவகடனை பார்க்கிற ஒரு வித்தியாசம். அப்படியே ஆகட்டும் சாமி. விநாயகர் தாரகர் இவனுக்கு ஒரு சாபம் கொடு. விநாயகர் தோத்திரம் செஞ்சு விட்டா. ஆமா மறுபடியும் சத்தியவாத பிரபலமா சொல்லி சதமக பலத்தை பிரம்மதேவன் தேவராஜ இந்த கலைவாணி அம்மன் வந்து சொல்லி அப்படியே ஆகட்டும். கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் வந்து செய்து ஞானத்தை தொடரக்கூடிய ஐயா மாறே அம்மா மாறே வந்தனா உங்கள் அனைவருக்கும் சொல்லி தந்தானா. பெரியோர்களே ஐயா பெரியோர்களே பெரியோர்களே ஐயா பெரியோர்களே நாங்க ஒரு செய்தி சொல்ல போறோம் பெரியோர்களே. அனைவரையும் வந்து வழிபாடு செய்தோம். நாடகத்தின் விளக்கம் நாடக ஆசிரியர் தெரிவிப்பார். அவரால் தெரிந்து கொள்ளலாம். விளக்கமா தெரிந்து கொள்ளலாம். தம்பி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வாத்தியாரே. வணக்கம். ஏய் வந்துக்கிறா பாருங்க அண்ணன் மதிய அண்ணா. சரி இருக்கட்டும். ஆமா 2 வாரம் தெய்வத்தை பேஜாகி விட்டது. ஆமாங்க. இப்ப நடத்தக்கூடிய நாடகத்துக்கு விளக்கம் தேவை. சொல்லுங்க. எதுக்குமா கூட்டமா குடிக்கிறாங்க இங்க என்ன தெரியல. போலீஸ் கூப்பிடுற பாருங்க உலகத்துல.
நான்முக படைத்திட்டார். அடக்கம் கரியமாறோ ஆமா அலகளை துய்தோன் ஆமா அலகளோ ஆமா கலசமோ ஆதிசாசனுக்கு ஒருதலை பாரா ஆதிசாசனம் ஆமா உமையனுக்கு சிறுவன் போதிரா உமையவளோ ஆமா அரமரக்கழகம் அடக்கா தொண்டருக்கு இந்த தொண்டருக்கு அடக்கா இந்த தொண்டர் பெருமையை ஆமா சொல்லுனா சொல்ல முடியாதுங்க. எப்படி ஆமா அருதல் மாடரா பிறப்பதற்கு இது அப்படி பிறந்தால் பெறுதல் ஆமா பேசாதீங்க. கூன் குருடு சேவல் ஸ்பீக்கர் அறியுது அப்படி பிறந்தால் பெறுதல். ஆமா கல்வியும் செல்வமும் செல்வமும் தானமும் தர்மமும் தர்மமும் நடந்தால் ஆமா ஆமா அப்படி இருக்க இந்த நாடகம் ஆமா திருவண்ணாமலை ஆமா குருமன்சு ஆமா ஒன்று சேர்ந்து மும்பை ஆமா மராட்டிய மாநிலம் மராட்டா மாநிலம் ஆமா சிவகுமார் இவர்கள் இருவரும் ஆமா சொந்த செலவிலே ஆமா இந்த நாடகத்தை என்ன நாடகம் என்ன ஆமா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரத்திலே புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வீரபத்ர சுவாமி சரித்திரம். இந்த சரித்திரத்தை ஆமா என் சொந்த செலவிலே ஆமா நடத்தி ராத்திரி நிவாரணி செய்கிறேன் முன் வந்திருக்கிறார். ஆமா இங்க அமர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களோ ஆமா தாய் தந்தவர்களோ ஆமா நம்ம போல நாடக ஆசிரியர்களோ அயலூரில் நாடக கண்டிருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு எல்லா உள்ளவர்களுக்கும் ஆமா இந்த மடத்தின் நிர்வாகிகள் வெங்கட்ராமன் தலைவர் ஆமா அவர் முன்னிலையும் நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம். ஆமா ஏனென்றால் சில குற்றங்கள் ஆமா என்ன குற்றம் என்றால் மேலக்குற்றம் தாளக்குற்றம் குற்றம் ஆமா வெள்ளிடை குற்றம் இசை குற்றம் ஆமா பிசை குற்றம் ஆமா பொருள் குற்றம் ஆமா பலவாறு குற்றங்கள் எத்தனை குறைந்த செய்தாலும் நீங்களும் ஆமா ஒரு அறியாத சிறுபாலன் பாலர்கள் தவறு செய்து விட்டார். ஆமா ஆமா அப்படி போல நாங்களும் ஒரு தவறு செய்து விட்டார் எங்களை மன்னிக்க மாறி இது கரம் குறித்து கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இருக்க நீ சொன்ன ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா மங்களம் உண்டாகட்டும். வீரமணியே ஐயா திருவண்ணாமலை மாநகரம் இருக்கின்றது. ஆமா எப்படிப்பட்டதென்றால் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால்தான் முக்தி திருவண்ணாமலையை ஆமா நினைத்தாலே முக்தி மனதால நினைத்தாலே முக்தி. அப்படிப்பட்ட முக்தி பெற்ற தலம் இந்த தலம். ஆமா இந்த தலத்திலே இந்த ஊரில் நாங்கள் பிறந்து நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. இந்த புண்ணிய பூமியை விட்டு நாங்கள் மும்பை மாநகரத்துக்கு சென்று விட்டோம். ஆமா அங்கு சென்று எங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆமா இந்த புண்ணிய பூமியிலே இப்பொழுது விரல் நுனியில் இருக்கின்றது உலகம். பட்டா எல்லாம் நடக்குது எல்லாம் இது. அப்படி இருந்த போது 100 வருடத்துக்கு பின்னோக்கி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல. ஆமா அன்று நமது மூதாதையர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் நமது சமுதாயத்திற்காக இந்த குருமன் சமுதாயத்திற்காக பெருமையை சேர்க்க வேண்டாம். எப்படி ஆகிறோம் இந்த மாநகரத்தில் புண்ணிய பூமியில் இடத்தை நாம் தேடி வைக்க வேண்டும் என்று இந்த இடத்தை தேடி பொருளுதவி இல்லாத காலத்திலும் கஷ்டப்பட்டு இடத்தை தேடி வைத்தார்கள். அந்த புண்ணியவான்களுக்கு எங்கள் குருமன் சில மக்களின் சார்பாக கோடான கோடி வணக்கம். எம்மா கையில இருந்தாலும் நம்ம ஆளுங்க உள்ள போயிட்டு அது மட்டுமல்லாமல் அவர்கள் தேடி வைத்தார்கள் இந்த மடத்தை இதனால் வரைக்கும் சீரும் சிறப்போடு எதை செய்தால் மக்களுக்கு நன்மை அளிக்கும் எதை செய்யலாம் எப்படி என்று எண்ணி அந்த மார்க்கத்தை கடைபிடித்து இதனால் வரைக்கும் கடைபிடித்து நிர்வகித்து வந்தார்கள். முன்னாள் தலைவர்கள் முன்னாள் செயலாளர்கள் முன்னாள் பொருளாளர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் எங்கள் மும்பை மாநகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய குருமன் சில மக்களின் சார்பாகவும் நாடக மன்றத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. அது மட்டுமல்லாமல் இந்த மும்பை மாநகரத்தில் எப்படி என்றால் புழுவாய் துறக்கிறோம் புண்ணியா உன் பொன்னடியை என் மனத்தை பழுவாதிருக்க வரவருவாய் நாவுக்கரசர் வாக்கு. திருநாவுக்கரசர் வாக்கு. அப்படி நாங்கள் எப்படி இருந்த வாழ்வோம் இறைவனை மறவாமல் இருக்க வேண்டும் என்று புதுப்பாளையத்தில் வருடாவடம் வீரபத்ர சுவாமி நாடகத்தை நடத்துகிறார்கள்.
அப்படி நடக்கின்ற பொழுது நாங்கள் வந்து பார்த்தோம். நமக்கு இந்த புண்ணிய பூமியில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா சரித்திரத்தை சொல்ல முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்தோம். அப்படி இருந்தோம் நாங்கள் என்ன செய்தோம், அவர்களிடம் தெரிவித்தால் அவர்களுக்கு நமக்கு வாய்ப்பளிப்பார் என்று நாங்கள் நிர்வாகத்திடம் தெரிவித்தோம். அப்படி தெரிவித்ததும் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் நிர்வாகத்துடன் இருக்கக்கூடிய அலுவலகம் கலந்து ஆலோசித்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்தார்கள். அப்படி வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை மக்களின் சார்பாக பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஏதோ எங்களால் முடிந்தவரை சிறப்பாக நாளத்தை நடத்தலாம் என்று வந்துவிட்டோம். அப்படி இருந்த போதும் எங்களால் முடிந்தவரை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு எங்களால் முடிந்த கொண்டாடி அளிக்கலாம் என்று நாங்கள் கருதி இருக்கின்றோம். ஐயா வெங்கட்ராமன் ஐயா போட்டுகின்றோம். இந்த மடத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய துணைத்தலைவர் சொல்லக்கூடிய ஐயா மூர்த்தி அவர்களுக்கு ரங்கராஜ் என்ற இந்த பொன்னாடியை அணிவிக்கின்றோம். இந்த மடத்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் ஏழுமலை அவர்களுக்கு எங்களால் முடிந்த இந்த பொன்னாடி எப்படி என்றால் இந்த மடத்து நிர்வாகத்திலே முன்னாள் தலைமை தாங்கி நிர்வகித்து வந்த முன்னாள் அருணாசலம் அவர்களுக்கு இந்த பொன்னாடி அன்பளிப்பாக அடுத்துடைய நேரடியாக இருக்கக்கூடிய அருகூர் பெருமாள் அவர்களுக்கு இந்த பொன்னாடி அடுத்து முன்னாள் செயலாளர் ராமையா அவர்களுக்கு இந்த பொன்னாடி இன்னும் இந்த திருவண்ணாமலையில் சம்பத்தவர்களுக்கு இந்த பொன்னாடி அனுமதிக்கின்றோம். நடத்திய முன்னாள் உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு நல்லாசி விருது பெற்ற ஐயா மூர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடி நாங்கள் அன்பளிப்பாக இந்த மடத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய மேல் கரிப்பூரை சேர்ந்த மணிகண்டன் அவர்களுக்கு இந்த பொன்னாடி அன்பளிப்பாக போனோட வீரபதம் தரித்த
கண்டுபிடி சேர்ந்த யாராவது கொண்டாட வைக்கின்றோம். முக்கியத்தில் சேர்ந்த பழையவளுக்கு இந்த பொருள் அணிவிக்கின்றோம். உணவை சேர்ந்த சின்னவர்களுக்கு கொண்டாட அணிவிக்கின்றோம். வினாவுக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கு கொண்டாட அணிவிக்கின்றோம். காவேரி சேர்ந்த கொண்டாட அணிவிக்கின்றோம். அடுத்த நிர்வாகி அண்ணாவள அவர்கள் அடுத்த நிர்வாகி கொண்டாட அறிவிக்கின்றோம். ராஜ்குமார் போன் பண்ண தண்டவனுக்கு வாங்க போட்டு வாங்கிட்டு குப்புசாமி வாத்தியார் நாடகாசிரியர் அவருக்கு கொண்டாட நிற்கின்றோம். முன்னாள் விஜயபுரை சேர்ந்த நாடக ஆசிரியர்
பொன்னாடை அணிவிக்கின்றோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் நடக்கக்கூடிய லட்சகண்டமும் திருக்கல்யாணம் கற்றது கையமல்லவே கல்லாது உலகமே அப்படி கல்விக்கரசியான அறிவாளியை ஓதுகின்றார். அப்படி இருக்க நாங்கள் மும்பை மாநகரத்தில் நாடகத்தை பார்க்க முடியாது. இந்த நாடகத்தை நடத்திருக்கின்றோம். ஆனால் இந்த நாடகத்தை எங்களுக்கு புத்தகமாக நமக்கு எழுதி கொடுத்தார்கள். நமக்கு புத்தகமாக எழுதி கொடுத்து எல்லாரும் வாசிக்கும்படி செய்தாரு. ராதாபுரத்தை சார்ந்த குமாரசாமி இந்த குருமர சார்பாக அப்படி இருக்க நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்திலே எத்தனை குற்றவாளிகள் எல்லாம் மறந்து எங்களை பிள்ளையாக கருதி இந்த நாடகத்தை சிறப்பிக்குமாறு பரிவாடி கேட்டுக்கொள்ளும். நாடகத்திலே முதல் முதலாக அதாவது கைலாய 2016 படித்த முக்கன் ராஜா பருவத்தினால்